கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, என்னுடைய அன்பான வாழ்த்துதலை இந்த அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பெருதான கிருபையினாலே ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். சபை பிள்ளைகள் ஆங்காங்கே இருக்கிற இடத்திலே இந்த பக்தியோடு இந்த ஆராதனை பங்கு பெற்று ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஜெபம் பண்ண கிடவோம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்து நீர் பாராட்டிய எல்லா நன்மைகளை நினைத்து மிகுந்த பணிவோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆயத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி நாங்கள் உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்திற்கே மகிமை வரப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவ நாமத்திற்கே மகிமை உண்டாக. 200 கீதங்களில் 408வது பாடலை பாடுகிறோம். 408வது பாடல் என் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான் என்ற பாடல். Oh
சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்மளுடைய மீட்பரும் மெய்ப்பருமாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுதும் கூட நம்மளுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று இந்த ஆராதனையும் கூட அவரை துதித்து பாடலாம். ஜெபம் செய்வோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல இறங்கி வாங்க தகப்பனே. அப்பா எங்களோட பேசுங்கப்பா. நீரே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. நீங்கள் உங்களை மாத்திரம் நான் நல்ல மெய்ப்பனாய் கொண்டு எங்கள் வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆராதனை முழுவதும் எங்களோடு இருங்க தகப்பனே. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கே படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கீதங்கள் கீர்த்தனைகள் 671 பாடுவோம். என் மேய்ப்பராய் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? Para
கவனமாக பாதுகாத்துக் கொள்கிறார். அவர் நம்மை இளைப்பாற பண்ணுகிறார். கர்த்தர் நம் தோளின் மேல் சுமந்து நம்ம ஒவ்வொரு நாளையும் வழி நடத்தினார். அதை காட்டும்படியாக நம்ம ஒரு பாடலை பாடலாம். இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று நமது ஆண்டவராகிய நல்ல மேய்ப்பனுமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இப்பொழுதும் நாமே அவர் ஆடுகளாக நம்மை எண்ணிக்கொண்டு அவரே நமது நல்ல மேய்ப்பனாக நாம் விசுவாசித்து இந்த பாடலை பாடுவோம். நாமும் ஆண்டவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாக இருப்போமானால் ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். இதை உணர்ந்தவாறு எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். அவர் நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். நாம் உயிரோடு இருக்கும் நாள் வரை நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும். இதை விசுவாசித்து இந்த பாடலை பாடுவோம். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை
உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக பாவிக்கு அவர் மன்னிக்கிறார். தேவனை நோக்கி பாருங்க, கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நாம் அவர் சத்தத்தை கேட்காம நிறைய டைம் வழி விலகி போயிட்டோம், நம்ம இஷ்டப்படி நடந்துட்டோம், நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம நடந்துட்டோம். ஸோ அது கூட ஒரு பாவம் தான். மெய்ப்பனாகிய நல்மெய்ப்பனாகிய உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க மறந்துட்டேன் தகப்பனே, அப்பா மன்னிங்கப்பா, உங்களுடைய வழியை நான் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய வழியில் நடக்கணும் தகப்பனேன்னு சொல்லி தேவனிடத்தில் எல்லாரும் கெஞ்சி மன்றாடலாம். ஆயக்காரன் பரிசையனை பற்றி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். பரிசையன் தன்னை உயர்த்தி, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் நல்லா காணிக்கை கொடுக்குறேன், நான் எல்லா கற்பனைகளையும் தயவை கரெக்டாக கை கொள்கிறேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணான். ஆனால் ஆயக்காரனும் பரலோகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, நான் பாவி, என்னை மன்னிங்கப்பான்னு சொன்னான், எனக்கு இருங்கப்பான்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி அந்த ஆயக்காரனுக்கு தான் கடைசி ரட்சிப்பு கிடச்சிது. உண்மையாக கடவுள்கிட்ட மனதுருகி, அப்பா நான் ஒருவேளை பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு கூட இருக்கலாம், ஆனால் என்னையும் அறியாமல் எனக்குள்ள சின்ன பெருமை இருக்கலாம், அப்பா அது கூட பாவம் தான். தீய நோக்கம் பாவம்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தை கூட பாவம் தான். அப்படிப்பட்ட எண்ணம் கூட எழுதுல இருக்கக்கூடாது தகப்பனேன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கெஞ்சுங்க. தேவன் நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்காக ஜீவனையும் கொடுக்க தயாராக இருக்கிறாரு. காணாமல் போட ஒரு ஆடுக்காக மற்ற 99 ஆடையை விட்டுட்டு அவர் அந்த ஒரு ஆடுக்காக பரிதவிச்சார். ஸோ இன்றைக்குமே
நாம் ஒருத்தரோட மனந்திருந்ததற்காக ஆவியானவர் பரிதபிச்சு கொண்டு இருக்கிறாரு. ஸோ தேவனை பார்த்து சொல்லுங்கள், அப்பா நான் உங்களுடைய ஆட்டுக்குட்டி தகப்பனே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எனக்காக என்னை தேடி வந்தீங்களேப்பா, பாவத்தை எல்லாம் அறிக்கை எடுக்கிறேங்கப்பா தகப்பனே, நான் வெறும் தூசியப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை தாழ்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் இந்த பாடலை பாடலாம். நம்ம மனம் திரும்பும் போது நம்முடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் அகற்றி விடுகிறார். நம்மளை பரிசுத்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனை நோக்கி பாருங்க, அந்த தொலைஞ்சு போன ஆடு கிடைச்ச உடனே அந்த மேய்ப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ அவ்வளோ சந்தோஷத்தோட நம்மளை அவர் அணைத்து கொண்டு நம்மிடம் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ அந்த உற்சாகத்தோட, அந்த ஆனந்தத்தோட, அந்த சந்தோஷத்தோட நம்ம எல்லாம் தேவனை பார்த்து சொல்லலாம், அப்பா அந்த ஆட்டை நீங்கள் எப்படி தேடி கண்டுபிடிச்சோன்னே சந்தோஷப்பட்டீங்களோ அதே மாதிரி என்னை அணைத்து கொள்ளுங்க தகப்பனே. நான் உங்கள் கையை பிடிச்சி நான் ஒரு விட்டுட்டு போயிருவேன்ப்பா, நீங்கள் என்னோட கையை பிடிச்சி வழி நடத்திட்டு வாங்க தகப்பனேன்னு சொல்லுங்கள். இந்நாள் வரைக்கும் நம்ம நடத்திட்டு வந்தார் தேவன், இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்பா என் கூட இருங்க தகப்பனே, என் பாவம் யாரையும் மன்னித்திருக்கீங்க, நல்ல ஒரு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கீங்க, நன்றி தகப்பனே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட இந்த பாட்டை பாடலாம். அப்பா இனிமேல் நான் உங்களை விட்டு நான் விலகி போக மாட்டேன் தகப்பனே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானங்கள் தான் முக்கியம். ரொம்ப ஆண்டவரிடத்துல இந்த முழு ஹிருதயத்தோடு இந்த பாடல் யாரும் சேர்ந்து பாடலாம். இப்பொழுதும் கூட சில பாடல்களை பாடி நம்முடைய தேவனை ஆராதிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் அப்படின்னு. நமக்காக ஜீவனையே இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர் என்று அவரை ஆராதித்து பாடலாம். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தையுமாய் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே மந்தையில் இருக்கிறதால, நம்மளுடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதால நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவருடைய ஆடுகளாய் நம்ம இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளை குறித்தோ நம்மளுடைய பிரச்சனைகளை குறித்தோ எந்தவித சந்தேகங்களும் யோசனைகளும் நமக்கு வேண்டாம், எந்தவித பயங்களும் வேண்டாம். அவர் இந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மளை ஏந்தி கொள்வார். ஒரு தகப்பன் நம்மளை தாங்கி சுமப்பது போல நம்மளுடைய மேய்ப்பன் நம்மளை தாங்கி ஏந்தி சுமப்பார். அவரை ஆராய்ந்து இந்த பாடலை பாடலாம். பயமில்லை, ஆயன் இயேசு ஆடுனார், ஆதலால்
ஆடுகளாக இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னென்னா, நம்மளுடைய மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு மாத்திரமே நம்ம செவி கொடுக்கணும். மற்ற எந்த வேறு சத்தத்துக்கும் நம்ம செவி கொடுத்துடவே கூடாது. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எப்பொழுதும் நம்முடைய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கரத்தை பிடித்து அந்த வழியில் நம்ம நடக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தை தருவார். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்து எப்பொழுதும் வேறு எந்த வழியிலும் நம்ம விலகி சென்று விடாமல் அவருடைய கரத்தை பிடித்து நம்ம நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து எப்பொழுதும் அதுக்காக ப்ரேயர் பண்ணி நம்ம நடக்கலாம். எப்பொழுதும் நமக்கு ஜெயந்தான் வரும். இப்பொழுதும் கூட அதை நம்ம பாடலாக பாடலாம். நான் இயேசுவின் வழியில் நடக்கிறேன், பரலோக சத்தம் அறிகிறேன், நோய் வாய்ப்பட்டாலும் நடப்பேனே, தூய இயேசுவின் பின்னே நடக்கிறேனே, இரட்சகருடனே நடக்கிறேனே, காலம் விழுந்தே தகப்பனே, இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த துதி ஆராதனையும் கூட அப்பா நாங்கள் துதி பாடலை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. நீர் இயேசுவே எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீங்கப்பா சப்பா. எங்கள் மீது அக்கறை உள்ள, எங்கள் மீது கரிசனை உள்ள ஒரு தெய்வமாக இருக்கிறீங்க தகப்பனே, ஒரு மேய்ப்பனாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இசப்பா, நாங்கள் எப்பொழுது ஆண்டவரே உடைய சத்தத்திற்கு மாத்திரம் நாங்கள் செவி கொடுத்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க இசப்பா. உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே. நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீங்க தகப்பனே. இந்த சூழ்நிலையும் கூட நீங்கள் அறிவீங்க தகப்பனே. எந்த சூழ்நிலையும் கூட எங்களுக்கு ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே எளிதாக எங்களுக்கு மாற்றி சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து தாங்க தகப்பனே. இசப்பா, எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் எப்பொழுது ஆண்டவரே உடைய மந்தையில் நாங்கள் இருந்து கொள்ளும்படியான கிருபையை தாங்க இசப்பா. எங்கள் மீதுள்ள குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் மன்னிச்சிருங்க இசப்பா. இந்த துதி ஆராதனைகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற இசப்பா. எல்லாருடைய தேவைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பாடவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபையினாலே ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையை நாம் பங்கு பெறும்படியாக தேவன் நமக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அனுகூலமான காலங்களை நமக்கு வரும் நாட்களிலே கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் அகஸ்டா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எம் தம்பித்துரை. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஃப்சி பியூலா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எம் ஜெயக்குமார். 4ஆம் தேதி மிஸ்டர் டி ரவி, சன் ஆஃப் மிஸ்டர் எம் தாசையா. 4ஆம் தேதி வி ஃபிலன் ஆத்ரியேல், சன் ஆஃப் மிஸ்டர் பி விபின் சாமுவேல். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் இ மெர்லின் ராணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி எட்வின். 5ஆம் தேதி மிஸ்டர் கே பொன்ராஜா, சன் ஆஃப் மிஸ்டர் ஜே ஜே கனகராஜ். இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கின்றவர்கள் 30ஆம் தேதி மிஸ்டர் ஜெயக்குமார் ரஞ்சித் சிங், மிஸ்ஸஸ் கே மேரி பாக்கிசீலி தம்பதியர். 31ஆம் தேதி டாக்டர் சங்கரபாண்டியன், மிஸ்ஸஸ் டாக்டர் வனஜா ஜாஸ்மின் தம்பதியர். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி மிஸ்டர் ஏ சாம் கிறிஸ்டோபர், மிஸ்ஸஸ் எஸ் ஜோசபின் வெண்ணிலா தம்பதியர். 2ஆம் தேதி மிஸ்டர் ஆல்பர்ட் ஜோஸ், மிஸ்ஸஸ் எஸ்தர் ராஜி தம்பதியர். 2ஆம் தேதி மிஸ்டர் பி ஜேசன் செல்வகுமார், மிஸ்ஸஸ் ஜே கிறிஸ்டி தம்பதியர். 3ஆம் தேதி மிஸ்டர் டி ஜேக்கப் அருண் மாணிக்கராஜ், மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி தம்பதியர். இப்பொழுதும் பாடகர் குழுவினர் இவர்களை வாழ்த்தி பாடுவார்கள். ஆசீர்வதிப்பார்
மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இவர்களை வாழ்த்துகின்றோம். கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல நீர் பாதுகாத்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம். புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய நன்மையினாலும் உடைய கிருபையினாலும் உடைய சுட்டும் இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கின்ற எல்லா தம்பதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பமாக இணைத்த நாள் முதல் இனிமிடம் வரையிலும் நீர்களுக்கு பாராட்டி எல்லா நன்மைகளுக்காக, வழிநடத்தலுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து புதிய ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக குடும்பத்திலே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இன்னமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். சங்கீதம் 120 சொல்லிவிடமாக கர்த்தரை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல விதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். உடைய நன்மையும் உடைய கிருபைகளோடு இருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். நாம் கர்த்தர் என் மெய்ப்பர் என்பதை உணர்ந்த மக்களாய் சற்று நேரம் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஈசனேவும் சேவைக்கே என்னை பூசையுடன் ஏந்தேன். ஈசனேவும் சேவைக்கே என்னை பூசையுடன் ஏந்தேன். உயிர் தந்தன்னை ஆட்கொண்ட நீர் தைரியம் தந்துவே நடத்திடும். உயிர் தந்தன்னை ஆட்கொண்ட நீர் தைரியம் தந்துவே நடத்திடும். ஈசனேவும் சேவைக்கே என்னை பூசையுடன் ஏந்தேன். ஈசனேவும் சேவைக்கே என்னை பூசையுடன் ஏந்தேனே. அப்பா, நல்ல மேய்ப்பரே, உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் சற்று நேரம் நாங்கள் தியானிக்கிற இந்த வசனங்களை ஆசீர்வதியும். நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நம்முடைய தியானத்திற்கென்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 34:31. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதே காரியத்தை சங்கீதம் 103ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலும் இதே காரியத்தை நாம் பார்க்கலாம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 23இல் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியும் இதையே சொல்லுகிறார். மெய்ப்பனை போல நம்மை மந்தையை மேய்க்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி. எபிரேயராக்கியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பெரிய மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவரை பிரதான மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். ஆனால்
இயேசு கிறிஸ்து ஒருபடி மேலாக யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிக்க கேட்போம். யோவான் 10, 11, 14. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். 16ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன். இது நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் மீட்பர், அவர் எனக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். எப்படி அவர் எனக்கு நல்ல மெய்ப்பன் என்று நம்மால் சொல்ல முடியுது? காடுமேடு ஓடிய நாடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடுமேடு ஓடிய நாடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்னும் அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானையா. நான் எங்கோ அலைந்து தெரிந்து கொண்டிருந்தேன், அவர் என்னையே தெரிந்து கொண்டாரே. அப்படியானால் அவர் நல்ல மெய்ப்பன் தானே. மெய்ப்பன் என்று சொன்னாலே, நல்ல மெய்ப்பன் என்று சொன்னாலே நீங்க உடனே நல்ல மெய்ப்பனுடைய பண்புகளை அழகா சொல்லிடுவீங்க. சங்கீதம் 23 1ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. 2ஆம் வசனத்துல நல்ல உணவு கிடைக்கிறது, நல்ல தண்ணீர் கிடைக்கிறது. 3ஆம் வசனத்துல நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். 4ஆம் வசனத்தில் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அபிஷேகம் செய்கிறார். நான் உயிரோடு இருக்கும் வரை நன்மையின் கிருபை என்னை தொடரும் என்று சங்கீதம் 23 நாம் நல்ல மெய்ப்பனை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் 34ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல அவர் ஆடுகளை விசாரித்து தேடி பார்ப்பவர் நல்ல மெய்ப்பர் என்று சொல்லுகிறார். அதோடு கூட ஒருவேளை சிதறண்டு போய் அங்கேயும் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த ஆடுகளையும் கூட கூட்டி சேர்த்து தம்மோடு வைக்கிறவர் அவர். ஒருவேளை கடினமான சூழ்நிலை, மப்பு மந்தாரமான சூழ்நிலையில் பயந்த நிலையில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர் சேர்த்து கொள்வாராம். இந்த மேய்ச்சல் எங்கே இருக்குமா? மலையின் மேல் மேய்ச்சல் இருக்கும். ஆறுகள் நடுவே, ஆறுகள் அண்டையில மேய்ச்சல் இருக்கும் என்று அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் நாம் வாசிக்கிறோம். தொழுவம் மலையின் மேல் பாதுகாப்பதாக இருக்குமா? நல்ல மேய்ச்சல் மலையின் மேல் இருக்குமா? அதோடு கூட 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அந்த ஆடுகளை எல்லாம் இளைப்பாறுதல் பெறும்படியாக, ஓய்வெடுக்கும்படியாக அவற்றை மடக்குவேன், அவற்றை ஆறுதல் செய்வேன். அதோடு மட்டுமல்லாமல் பலவீனம் உள்ளவைகளை எல்லாம் பலப்படுத்துவேன், சுகவீனமாக இருந்ததுன்னா அதுக்கு காயம் கட்டுவேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆடுகளை நான் விசாரிப்பேன், அதனால் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து, நான் பெயர் சொல்லி அழைக்கிறேன், நான் நேசிக்கிறேன், எல்லா ஆடுகளையும் வெளியே கூட்டிக் கொண்டு வந்த பின்பு அதற்கு முன்பதாக நான் நடந்து செல்வேன், ஜீவனையே கொடுக்கிறேன், ஆடுகளை அறிந்திருக்கிறேன், பாதுகாக்கிறேன், தொழில் சுமக்கிறேன் என்றெல்லாம் நாம் இந்த நல்ல மெய்ப்பனை பற்றி நமக்கு தெரியும். இன்று நாம் என்ன தியானிக்க போறோம்னு சொன்னா, மெய்ப்பனிடத்தில் இருக்கிற அந்த ஆடு எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் பார்க்க போறோம். மெய்ப்பன் இருக்கிற ஆடு எப்படி இருக்கணும்னு சொல்லி, நீங்க சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்க. சவுல் ராஜாவாக்கும் போது வேதம் சொல்லும் அவனுடைய தோளுக்கு கீழே தான் எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை வரும்போது ஆண்டவர் அவனுக்கு முன்பதாக மகா உயரமான, அவனை விட உயரமான ஒரு மனிதனை முன்னால் கொண்டு நிப்பாட்டினார். அப்பொழுது தன்னை அபிஷேகம் பண்ணின தெய்வாதி தேவனை மறந்து அவன் அங்க யாராவது இவனை கொன்றால் இவனுக்கு இது செய்யப்படும் அது செய்யப்படும் சொல்லி அநேக அறிவிப்புகளை தான் கொடுக்கிறானே தவிர தேவனை முன்னிட்டு கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணினாரே என்பதை நினைத்து செயல்படாமல் இருக்கிறான். ஆனால் அங்கு வருகிறான் அந்த ஆடு மேய்ப்பவன், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறவன் சொன்னவன் என்ன சொல்றான்? நின்றுட்டு, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் நான் கொன்று போட்ட ஒரு கரடியை போல அது சிங்கத்தை போல ஒருத்தனா இருப்பான் என்று சொல்லி சாதாரண ஒரு
கல்லினால், மேய்ப்பனுடைய அந்த கவன் கல்லினால் அவனை வீழ்த்துகிறான். எனவே தான் அவனால் சொல்ல முடிந்தது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. இப்பொழுதும் ஆண்டவர் எனது மேய்ப்பன் என்று சொல்லி நாம் எப்படி சொல்லுகிறோம் என்பதை ஒரு சில காரியங்களில் நாம் பார்த்து நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக சங்கீதம் 23:1 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முதலாவது நான் ஒரு ஆடு, முழுவதுமாய் அவர் கட்டுக்குள்ள, அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஆடு, அல்லது அவரை சார்ந்திருக்கிற ஒரு ஆடு என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் அதுதான். நான் முதலாவது ஒரு ஆடு. நீங்கள் ஆடை பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல மிருகங்களிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சாதுவான மிருகம், அவ்வளோ புத்தி கூர்மை உடைய மிருகம் என்று சொல்ல முடியாது. எந்த நேரமும் அது பயத்தோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பொழுதும் மேய்ப்பனை சார்ந்தே இருக்கும். எனவே ஆடுகளாகிய நாம், கடவுள் சொல்லுகிறார், நாம் அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகள் என்று. இப்போ அவர் ஆடாக இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோம் என்பதை முதலாவது சேர்த்து வைக்கி பார்க்கணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தொழுவத்தில் அடைப்பேன்னு சொல்லி. ஒரு ஆடு கட்டாயம் ஆண்டவருடைய தொழுவத்துக்குள்ளதான் இருக்கணும். தொழுவத்துக்குள்ளதான் இருக்கணும். தொழுவத்தை விட்டு போகக்கூடாது. ஒரு தொழுவத்தில் இருக்கணும். இன்னைக்கு இந்த தொழுவத்தில் இருப்பேன், நாளைக்கு அடுத்த தொழுவத்தில் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. கட்டாயம் ஒரு தொழுவத்தில் இருக்கணும். அது மிக முக்கியம். மீண்டும் யோவான் 10ஆம் அதிகாரம் இந்த 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. முதலாவது ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அவரது குரலை மாத்திரம் அறிந்திருக்கணும். அவரது குரல் தான் நமக்கு தெரியணும். சொல்ற பின் வசனங்களில் பார்த்தோமானால், கள்ளனு கொள்ளைக்காரணமாக இருக்கிற ஒரு மேய்ப்பர்கள் அவங்களுடைய சத்தத்தை அறியாததுனால அவனை விட்டு ஆடுகள் ஓடி போயிற்று என்று நாம் இதில் வாசிக்கலாம். அதனால முதலாவது நாம் அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கிறோமான்னு பார்க்கணும். அவருடைய குரலுக்கு குரல் நமக்கு கேட்கிறதா, ஆண்டவருடைய குரல் எனக்கு கேட்கிறதா என்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா அவருடைய குரலை நாம் கேட்காம இருந்தா, நான் செவிடு எனக்கு அர்த்தம். அவரை நோக்கி நான் கூப்பிடலைன்னா நான் ஊமைன்னு அர்த்தம். செவிடும் ஊமையுமான ஒரு ஆவி என்கிட்ட இருக்கு. அது நாம் ஜபத்தினாலையும் உபவாசத்தினாலதான் அனுப்பணும். கர்த்தருடைய தொழுவத்திற்குள்ள உள்ள ஆடா இருக்கக்கூடிய நாம் அவருடைய குரலை கேட்கணும். அடுத்து அவரது குரலை அவருக்கு பின் செல்லணும். அவருக்கு பின் செல்ல வேண்டும். அதே 27ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் சொன்னா, அவருடைய குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். அவர் குரல் நமக்கு கேட்டால் தானே செவி சாய்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, நான் கவனிக்கிறீங்க, கூப்பிட்டது நான் கேட்கவே இல்லைங்க, எனக்கு நான் கவனிக்கலைன்னு சொல்லுவாங்க. கவனிச்சா தான் செவி சாய்க்க முடியும். பின் செல்லணும். பின் செல்லணும். அவரோட மேய்ப்பன் ஆடுகளை அறிந்திருப்பாரு. யோவான் 10:15 சொல்லியிருக்குது, நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது என்று யோவான் எழுதுகிறார். அப்படியானால் நான் அவரை அறிந்திருக்கிறேனா, நான் அவரை அறிந்திருக்கிறேனா என்று பார்க்கணும். நான் வாசிக்க கேட்டோம், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு அநேக ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லி. தொழுவத்தில் ஆடுகள் இருக்கு, தொழுவத்தில் இல்லாமல் ஆடுகள் இருக்கு. நாம எங்க இருக்கோம் அப்படின்னு யோசிக்கணும். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். நான் இயேசுவின் தொழுவத்தில் இருக்கிறேனா, தொழுவத்துக்கு வெளியே இருக்கிறேனா, இயேசுவின் மந்தையில் இருக்கிறேனா, அல்லது கள்ள மேய்ப்பர்களுடைய மந்தையில் இருக்கிறேனா என்பதை நாம் பார்த்து கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இன்னும் அவரை பற்றி அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் அவரை அறியாத அநேக ஆடுகள் இருக்கிறது. அதை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள வேணும். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம்
எஞ்சனம் சீதருண்டு சாகுவதா காடுகளில் பல நாடுகளில் எஞ்சனம் சீதருண்டு சாகுவதா பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யார் என் நாடுகளை பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவோர் யார் என் நாடுகளை மந்தையில் சேரா ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் மாறி திருச்சபையே மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார் அழைக்கிறார் இயேசு அவரிடம் பேசு நடத்திடுவார். மற்ற தொழுவத்தில் உள்ள ஆடுகள் மீது நமக்கு ஒரு கரிசனை வேண்டும். மேலும் ஒரு ஆடு தன் இஷ்டம் போல் எங்கே செல்ல முடியாது. அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நல்ல மேய்ச்சல் அவர் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அது ஆட்டினுடைய ஒரு காரியம். இஷ்டம் போல தன் இஷ்டம் போல் செல்வதற்கு ஆட்டிற்கு உரிமை இல்லை. கடைசியா என்ன எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுவார். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல, அதாவது கடவுள் என்பவர், ஆண்டவர் என்பவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை தாவீது விளக்கமா சொல்லுவார். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். என்ன அர்த்தம்? கர்த்தரின் மைபராய் என்று சொல்லியாச்சுன்னு சொன்னா எல்லாமே இயேசுதான். எல்லாம் இயேசு. பாடலாமா? எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீரும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை நீரும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயிரம் சகாயரும் நேரும் உபாயரும், ஆயிரம் சகாயரும் நேரும் உபாயரும், நாயரும் எனக்கன்பான ஞானவன வாழதும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. நம்மை கேட்கணும், எல்லாம் இயேசுதானா எனக்கு? நான் அவர் குரல் கேட்கிறேனா? அவருக்கு பின் செல்லுகிறேனா? அவருக்கு கீழ்ப்படுகிறேனா? நான் அவரது ஆடா இருக்கிறேனா என்று பார்த்துட்டு அப்பதான் சொல்லலாம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லி. ஒருவேளை இதில் ஏதாவது குறை இருக்குமே ஆனால் நம்மை நாமே சரி செய்து, ஆண்டவரே நான் உமது மந்தைக்குள் நிரந்தரமாக இருக்கணும், உமது மந்தைக்குள்ள தான் நான் இருக்கணும் என்று நாம் சொல்லுவோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஆண்டவர் எங்களுக்கு எப்போதுமானவர், அவர் எங்களை விடுவியாமற் போனாலும் நாங்கள் அது கட்டளையை கீழ்ப்படிவதில்லை என்று சொன்னாங்க. அவர்கள் எதை சந்திக்க வேண்டியது இருந்தது? சாதாரணமான அந்த சூளையின் வெப்பத்தை விட 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட சூளை. நடந்தது என்ன? கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தாரா இல்லையா?
அவர்கள் விசுவாசமாயிருப்போம். என் ஆண்டவரே நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுவோம். நான் அவருக்கு சொந்தம், நீர் எனக்கு சொந்தம், நான் உம்முடையவன், நீர் என்னுடையவன் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருப்போம். என்ன துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதைத்தான் நாம் இந்த வசனத்தில் பார்த்தோம். கர்த்தர் நம்மை அமிர்தமாய் ஆசீர்வதிப்பாராக. இது ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? நாம் கண்ணை மூடி ஜெபிக்கலாம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில். மேய்ப்பன் இயேசுவை அறிந்தறியோ, மேன்மையை நாடி ஓடுகின்றாயா? மேன்மையை நாடி ஓடுகின்றாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? நம்மை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார், என் அன்பு மகனே, மகளே, உனக்காக நான் ஜீவனையே கொடுத்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று. அன்பானவர்களே, என்ன சொல்ல போகிறோம்? அப்பா, நீர்தான் என் மேய்ப்பர் என்று சொல்லுவோம். உன் குரலுக்கு நான் செவி கொடுப்பேன். உம்மை நான் அறிந்திருக்கிறேன், அதை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். உன் பின் செல்வேன். பிள்ளைகள் பாடினாங்களே, நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், தூயன் இயேசுவின் பின்னால் நடப்பேன் என்று சொல்லி, அந்த விசுவாச அறிக்கையோடு வரக்கூடிய நாட்களை நாம் எதிர்பார்ப்போம். தீவனை ஒன்றும் நம்மை அணுகுவதில்லை, ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறார். The Lord is everything to us. He is everything. அவரே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். நாங்கள் உமது மந்தைக்குள் எப்பொழுதும் இருக்க கிருபை செய்வீராக. உலக ஆசா பாசங்கள் உட்பட்டு விடாதபடி, பிசாசினுடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். உன் குரல் எங்கள் செவிகள் கேட்கட்டும், எங்கள் செவிகளை திறந்திரடும், எங்கள் வாய்களை திறந்திரடும் என்று உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். உமக்கே கனமகிமையை செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தேவைகளை நீர் சந்திப்பீராக. சங்கீதக்காரன் என் மேய்ப்பராயிருக்கிறார் கர்த்தர் என்று சொல்வது எல்லாமே இயேசு என்று நாங்கள் அறிந்து கொண்டோமே, அப்படி எல்லாமாயிருக்கிற நீர் எல்லா குறைகளை நீக்கு நிறைவாக்குவீராக. நீரே மகிமைப்படும். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்பா, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. நீரே மகிமைப்படுவீராக. உமக்கே கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக 200 கீதங்களில் 533வது பாடலை பாடுவோம். 200 கீதங்கள் 533 நல்லாயன் இயேசு சுவாமி என்ற பாடல். Ah
உமது கிருபாசனத்தின்டையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இதோ நீர் எங்களுக்கு பாராட்டிய நன்மைகளை நினைத்து நாங்கள் முன்பு செலுத்தியிருக்கிற துதி தோத்திரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டமைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து எங்களை சரியான வழியிலே நடத்துகிறீர். எங்கள் மீது கரிசனையோடு இருக்கிறீர். உலக பிரகாரமான மேய்ப்பர்கள் தங்கள் ஆட்டின் மீது கவனம் செலுத்தும் விதமாக நல்ல மேய்ப்பராக எங்கள் மீது கவனம் செலுத்தி எங்களை கரிசனையோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறீர் என்பதெல்லாம் நினைத்து நாங்கள் நன்றி சொல்வதோடு மாத்திரமல்ல, ஒரு விசை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்தருளும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை நோக்கி பார்க்க, அப்பா பிதாவே என்று அழைக்க, உம்மோடு ஐக்கியப்பட தேவரீர் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பது சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தந்து ஆண்டவரே எங்களை தாங்கி ஆச்சரியமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கிருபையையும் உம்முடைய காருண்யத்தையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எங்களை கைவிடாமல் ஆண்டவரே அடிப்படை தேவைகள் பற்றி எல்லா விதமான தேவைகளை சந்தித்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக எங்கள் மீது கரிசனை உள்ள தெய்வமாக எங்களை கரம் பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்ற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி எங்களுக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறீரே. ஒரு விசை நாங்கள் நினைத்து நாங்கள் மிகுந்த பணிவோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் எங்களுடைய திருச்சபை மக்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் குடும்பமாக தனித்தனியாக பெயர் சொல்லி ஆசீர்வதியும். தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகளை சந்தித்தருளும். குறிப்பாக சுகவீனமாய் பலவீனமாயிருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வல்ல கரத்தினாலே தொட்டு அற்புத சுகத்தை தாரும். படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஞானத்தினால் நிலைத்தருளும். கர்ப்பஸ்ரீகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை தாரும். நன்மையான காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் காலாகாலங்களில் நன்மையான காரியங்கள் கைகூடி வர பண்ணும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. தொழில்களை ஆசீர்வதிங்க. வருவாய் ஆசீர்வதித்து தாரும். குறிப்பாக இந்த வேளையிலும் தேவையோடு இருக்கிற குடும்பங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரணும். திருச்சபை மக்கள் பல இடங்களிலே, தூர இடங்களிலே, அயல் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே கண்ணின்படியை போல பாதுகாத்து தேவைகளை சந்தித்து தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். உடைய திருப்பணியை செய்கின்ற எல்லா மிஷனரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். போதகர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, நல்ல திட்டங்கள், மக்களுக்கு நன்மை தரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தீட்டவும். ஆண்டவரே, அந்த திட்டங்கள் மக்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கொண்டு வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா என்ற கொடிய ஒரு கிருமியினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற சுவாமி, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே இந்த கொடிய நோயானது முற்றிலுமாக அகன்று போவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்திலே அற்புதத்தை நாங்கள் காணத்தக்கதாக உதவி செய்யுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இறங்கி உதவி செய்யும். இந்த வேளையிலும் ஆறாளை பங்கு பெற்றிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதி பலப்படுத்தும். தொடர்ந்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை
கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கீதங்களில் 484வது பாடலை பாடுவோம். 484 என் முன்னே மேய்ப்பர் என்ற பாடலை பாடுவோம். அவர் செய்த சகல புராணங்களையும் மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனை பங்கு பெறும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த கொடிய காலம் சீக்கிரத்திலே மாற ஆண்டவர் தொடர்ந்து அற்புதங்களை செய்ய நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.